வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். அருமறை முதல்வனை, ஆழி மாயனை, கருமுகில் வண்ணனை, கமலக்கண்ணனை, திருமகள் தலைவனை, தேவாதி தேவனை 20 மிடறிகள் கொண்டு இறைஞ்சி ஏற்றுவாம். அருமையான கிருஷ்ணாஷ்டமி ஜெயந்தி இந்த உலகம் பூரா நாடு பூரா கொண்டாடுறது. அவதாரங்களில் எம்பெருமான் அவதாரங்கள் எடுத்ததில் கடைசி அவதாரம் கிருஷ்ணாவதாரம். கடைசியாக அவன் சொன்ன சரமஸ்லோகம், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே சர்வதர்மான் பரித்தெஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ அப்படின்னா. அப்படிப்பட்ட அவதாரம் சிறைச்சாலையில் ஒரு அவதாரம். சிறைச்சாலையில் தேவகிக்கும் வசுதேவருக்கும் 8வது குழந்தையாக பிறந்து சங்கு சக்கரதாரியாக பீதாம்பரதாரியாக அப்படி பிரகாசமாக தேஜோமயமாக காட்சி கொடுக்குறான். அந்த காட்சியை பார்க்க தேவர்களெல்லாம் வந்து நிற்கிறான். இந்த தேவகியும் வசுதேவரும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறான், எம்பெருமானே நீ எப்போ வருவேன்னு காத்துட்டு இருந்தோம், ஆனால் இந்த மாதிரி வந்திருக்கியே. ஒரு அபராக்கிரதமான திருமேனி எம்பெருமானுடையது. நம்முடைய சிறப்பு திருமேனிகள்லாம் பஞ்சபூதங்களால் ஆனது. பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். அவள் திருமேனி அப்படி இருக்காது. அது திருமேனியை கடைசி வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சதும் கிடையாது. எங்கே போனால் எங்கே வந்தாலும் கண்டுபிடிச்சதும் கிடையாது. அப்படி சூழ்நிலையில் ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமி திதியில் இரவு 12 மணிக்கு அவதாரம் பண்ணுறான். ஒரு மர்ம கதை படித்த மாதிரி இருக்கும். இதே ராமபிரானுடைய அவதாரத்தை எடுத்துட்டா ஊரெல்லாம் கொண்டாடித்து. கௌசல்யா சுப்ரஜா ராமா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கூப்பிட்டார். அப்படி ஒவ்வொருவரும் தாலாட்டுப்படி மன்னுபுகழ் கோசலேதன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கணினன்மா மதில்புடை சோழ் கணபுரத்தன் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு தாலாட்டு பாடி செல்வ சம்பிரமமாக ஊரெல்லாம் கொண்டாடித்து. இந்த கிருஷ்ணாவதாரத்தை பார்க்கும்போது ஒரு குழந்த பிறந்திருக்குன்னு ஒரு ஸ்வீட் கொடுக்கறதுக்கு வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இந்த குழந்தை பிறந்துடுத்தேன்னு கவலை, ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் சந்தோஷம். 2 பேரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இந்த மாதிரி காட்சி கொடுத்தா அது ரொம்ப விபரீதமாக இருக்கும் ஜனங்களுக்கு. பார்த்து சாதாரணமான குழந்தையா நீ எங்களுக்கு காட்சி கொடுக்கணும், அடுத்து நாங்கள் என்ன செய்யணுங்கிறத சொல்லணும் அப்படி கேட்குறா. உடனே தான் சங்கு சக்கரங்களை உள்ளே ஒடுக்கி கொண்டு சாதாரண குழந்தையாக காட்சிதார். ராமர் வந்து பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார் அப்படின்னா 14வது வருஷத்தில் பண்ணார். அவர் கைகேசி கொடுத்த தசரதன் கொடுத்த வார்த்தைக்காக. இவர் பிறந்த உடனே பித்ருவாக்கிய பரிபாலனம் பண்ணார். அப்படி கங்கையை கடந்து கங்கையை ஒத்துழைப்பு பண்ணித்து விடாத மழை, ஓயாத காற்று, ஆதிசேஷன் குடைபிடிக்க நந்தகோபுரட்டு திருமாளிகளை போய் சேர்ந்தார். அன்றைக்கி சேர்ந்தவர் தான் கிட்டத்தட்ட 15 வருடங்கள் திருப்பி பிறந்த இடத்த பார்க்க வரல. அங்கேயே ஆயர்வாடியில் கொண்டாட்டமாக இருந்தது. இந்த மாதிரி 5 லட்சம் கோடிக்கு அதிபதியாக நந்தகோபன் திருமாளிகையில் ஒரு பையன் பிறந்திருக்கான்னு அங்கே ஏற்கனவே பிறந்திருந்த ஒரு பெண் குழந்தையை திரும்ப இங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார். அந்த பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்ட உடனே கம்சன் அவருடைய காலை பிடித்து கல்லிலே மோதி அதை உயிரை வாங்க எண்ணுகிறார். அவர்கிட்டேருந்து அந்தரத்திலேருந்து ஆகாசத்தில் புறப்பட்டு போய், முடா உன்னை கொல்ல வந்தவன் வேறு இடத்துக்கு தப்பிவிட்டான், அதனால் அவனை வணங்குபவர்கள் என்னை பெண் தெய்வமாக காளி கராளி இது மாதிரி 16 விதமான அர்த்தநாமங்களை கொண்டு வழிவிடுவார்கள், அதனால் என்ன நீ ஒன்றும் பண்ண முடியாது, அவன்தான் அவனை கொல்ல வேண்டியவன் என்று விடுவிட்டு போய்விடுகிறது. இங்கே ஆயர்பாடியில் ஏகப்பட்ட சந்தோஷம். வனமாடங்கள் சூழ் திருக்கோட்டையூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றேன்னு ஓடுறதும் ஆடுறதுமா ஜனங்கள் அவ்வளோ பிரயாசப்படுறா. இந்த மாதிரி குழந்தை பிறந்திருக்கு நந்தகோபருக்கு அப்படின்னு சொல்லி அவ்வளோ சந்தோஷப்படுறா. பாலையும் தயிரையும் நெய்யும் சாலையில் கொண்டு போட்டு உடச்சி கொண்டாடுறாளாம். அப்படி கொண்டாடுறா. சிதக்கடலுள் அமுதன்ன தேவகி பாதக்கமனங்கள். அந்த குழந்தை பிறந்த உடனே வண்ணமாடங்கள் திருக்கோட்டியூர் திவ்ய தேசத்தை
சுவாமி பெரியாழ்வார் எடுத்துக்கிறார். அந்த இடத்துல அவர் பிறந்தார் அப்படின்னு. அவர் பிறந்தது வடமதுரையாக இருந்தாலும் இங்கே வந்து பிறந்தான். தேவாதி தேவர்கள் பரமபதத்தில் எம்பெருமானுக்கு உபசாரங்கள் பண்ணுவா. உபசாரங்கள் பண்ணுற அப்படிங்கிறச்ச தூப தீப நைவேத்தியம் எல்லாம் பண்ணுவாள். இந்த தூபம் காமரிச்சா தூர்வசே தூர்வந்தம் தூர்வதம் யோஸ்மான் தூர்வதீதம் வயம் தூர்வாமா அப்படி புகை நிறையா போட்டு இல்லை சாம்பிராணி புகையை போட்டு இப்படி காய்ப்பா. புகை மண்டலமாக இருக்கும். அந்த புகை மண்டலம் அடங்கிறதுக்கு 1-2 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே அவர் அங்கேருந்து பரப்பிட்டு நான் உங்களுக்கு மகனாக பிறப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஒரு கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு அடுத்த நைவேத்தியம் அடுத்த உபச்சாரம் பண்ணுறதுக்குள்ளே தான் இடத்துல சமத்தா வந்து உட்காந்துட்டான் அப்படின்பா. பூர்ணமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் சொல்லுவாள். இருந்தாலும் ரொம்ப பூர்ணமான அவதாரம் கிருஷ்ணாவதாரம். தேவையை வந்து எல்லா பெண்களையும் அழைத்து இந்த பிள்ளையை வந்து பாருங்கள், எடுத்து கொள்ளில் மருங்க இருத்திடும், தொட்டில் கிழக்கில் தொட்டில் கிழிந்திடும், ஒடுக்கி புல்கில் உதரத்தை சாய்ந்துவிடும், மிடிக்கலாமையால் மெலிந்தேன் நங்காய் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு காமிக்கிறா. அவனுடைய பாதங்களை காமிக்கிறா. சங்கு சக்கர ரேகைகள்லாம் இருக்குது. இந்த தாலாட்டு பாடுறவா அந்த 2 பாட்டை பாடாமல் இருக்க மாட்டான். மன்னுபுகழ் கோசலை அப்படிங்கிறது ராமருக்கு படுத்து, இவருக்கு மாணிக்கங்கட்டி வயிரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையமளந்தானே தாலேலோ அப்படின்னு இந்த 2 பாடல் தாலாட்டுறதுக்கு எடுத்து வச்சுட்டுருக்கா. இந்த பாரு இப்போ யார் தாலாட்டு பாடுறான்? அப்படி தேவி ஒவ்வொருவரை கூப்பிட்டு காமிக்கும்போது அந்த குழந்தையை குடுப்பாட்டுறா. கையும் காலும் நிமிர்த்து கடா நீர் பைய வாட்டி பசுஞ்சிறு மஞ்சளால் ஐயனா வழித்தாளுக்கு அங்காந்திட வையவேழுங்கண்டாள் பிள்ளைவாயுளே. விஸ்வரூப தரிசனம். முதல் தரிசனம் தேவிக்கு வசுதேவருக்கும், 2வது விஸ்வரூப தரிசனம் இங்கே யசோதை பிராட்டிக்கு நந்தகோபம் இருக்கும். இப்படி விஸ்வரூபம் நிறையா வரும். விஸ்வரூபம் அப்படின்னோடனே சினிமா படத்தை நினச்சிடக்கூடாது. அவருடைய பெருமையான தன்மை அது. பாருங்கோ வாயில் என்னென்னோ தெரியுது, பாருங்கோ எல்லாமே தெரியுது அப்படி சொல்லி காமிச்சு கரைச்சி ஆளாம் பார்க்குறான். வாயுள் வையகம் கண்ட மடநல்லார் ஆயர் புத்திரன் அல்லன் அருந்தெய்வம் பாயசீருடை பண்புடை பாலகன் மாயன் என்று மகிழ்ந்தனர் மாதரே. அவெல்லாம் சந்தோஷப்பட்டு எங்கே பார்த்தாலும் சந்தோஷ வெள்ளமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேவதைகளும் ஒவ்வொரு பரிசு கொண்டு கொடுக்குறாங்க. இந்திரன் வந்து எழுடை கிண்கணியார வாரிப்பங்கனை அருணாக்கர் கொண்டு தரார். கபாலி சிவபெருமான் உடையார் கரகமணி உண்மாதுளம்பூன்னு ஒரு ஆபரணம். அமரர்கள் சங்கியின் வலம்புரியும் சேவடி கிண்கடியும் அங்கச்சிறுவளையும் நானும் அறை தொடரும் அதை கொடுக்குறார். குபேரன் வைஸ்ரவணன் அழகிய 50 தாலியும் கொண்டு தரார். வருணன் ஒளிமுத்தின் ஆரமும் சந்த சரிவளையும் கொண்டு கொடுக்குறார். திருமங்கை வாணி கற்பகத்தின் வாசிகையை கொண்டு கொடுக்குறாள். பூமாதேவி கச்சோடு பொற்சுரிகை காம்பு கனகவளை இது கொண்டு தரார். கலைப்பாகி ஆகிற சரஸ்வதி மெய்துமுறும் ஞான பொடியோடு மஞ்சளும் அப்படின்னு அதை கொண்டு கொடுக்குறா. அப்படி எல்லாம் கொடுத்து கொண்டாட்டமாக இருக்குது. ஆயர்வாடிக்கு சந்தோஷமாக இருக்குது எல்லாருக்கும். ஆனால் எந்த இடத்துல யாராலும் எப்படி தீங்கு வர்றதுன்னு தெரியல. அதை பற்றி கண்ணன் கொஞ்சம் கூட கவலைப்படவே இல்லை. ஒரு பூதகின்னு ஒருத்தி வந்தால் நான் பால் விட்ட வரேன்னு அவள் உயிரை அந்த விலைக்காம்பாலை வாங்கி பார்த்தா கடைசியில் பூதகி ராட்சசியாக சிறந்து கிடக்கா. சகடாசுரன் வரான், கபிதாசுரன் வரான். விதவிதமான ரூபத்தில் கிருஷ்ணன் பரப்புறதுக்கு தேடி தேடி வருகிறார்கள் எதிரிகள். ராமாவதாரத்தில் எதிரியை தேடி சென்றான். கபந்தன் எங்கே இருக்கான், வாலி எங்கே இருக்கான், ராவணன் எங்கே இருக்கான், இவர் தேடி போனார். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் எதிரிகள் தேடி தேடி வந்தார்கள். அவற்றையெல்லாம் எதிர்கொண்டான். 7வது வயசில் கம்சன் தன் அரண்மனைக்கு இவர்களை கூப்பிட்டு விட அங்கே
முஷ்டிகாசுர சாணூர மல்லர்கள் 2 மல்லர்களை எதிர் நிற்க வைத்தால் 2 மல்லர்களையும் 2 பேரும் சாய்த்து விடுகிறார்கள். குவலையாபடுங்கிற பட்டத்தை யானையை விட்டு எகிரி விடுகிறான். அந்த யானை அங்கே கொல்லப்படுகிறது. கம்சனை மேலிருந்து உருட்டி அவனை கீழே இறக்கிவிட்டு உக்ரசேன மகாராஜுக்கு பட்டம் கட்டி எல்லாம் 7 வயசில் நடக்கிறது. இதெல்லாம் பாலலீலைகள். இதெல்லாம் தத்துவார்த்தங்கள் நிறையா இருக்குது. ஒரு பாட்டில் சொல்லுவாள், தாய்மார் மோர் விற்க போவார். விடிய காலம் பொம்மநாட்டி எழுதிருந்து பெரிய பாறைகளில் பாலை வச்சுருப்பா. அதை கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கணும், உருட்டி வெண்ணெய் எடுக்கணும். அந்த வெண்ணெயை பத்திரப்படுத்தி வச்சுட்டு பாலையும் மோரையும் எடுத்துகிட்டு விற்க போவார். தாய்மார் மோர் விற்க போவார். தமப்பன்மார் ஆயர் கன்றின் பின் போவார். நீ நேர்வழையே கொண்டு போதி, என் மகளை வச்சுட்டு போயிருந்தேன், நீ நேர்விடவே கொண்டு போதி. வந்து பார்த்தா மேலேகத்தை நெருப்பு வேண்டி சென்று இறைப்பொழுதங்கே பேசி நின்றேன். சாலக்கிராம உடைய நம்பி சாய்த்து பறியிட்டு போத்துன்றான். இந்த கண்ணவரானுக்கு என்ன இந்த வெண்ணெய் தத்துவம் நான் வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டாச்சா பாத்திரத்தை உடச்சிடணும். சரீரம் அப்படி தான். ஆத்தா போயிடுத்துன்னா சரீரத்தை கீழே போட்டுடணும். சரீரத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. எப்போ பரமாத்மா அப்படி பிறக்க ஆரம்பிச்சிட்டாரோ ஜீவாத்மா பின்னாலேயே போயிடுவார். சரீரம் அவ்வளோதான் கீழே விழுந்துடும். இந்த தத்துவத்தை இந்த வெண்ணெய் மூலம் உணர்த்துறார். திடபிசும் பரிவழி நீர்நிலம் விமிசன் கடந்தெங்கும் பரவழி கரந்தரன். ஒரு ஜலத்தில் எந்த இடத்துல ஜலம் இருக்குன்னு அவன்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா? பஞ்சபூதங்களில் எந்த இடத்துல அவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி இந்த வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கலாம். வெண்ணெயிலேருந்து மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை காய்ச்சி பக்குவப்படுத்தி 4 முருங்கலையை போட்டு வெடிக்க வச்சு அதை நெய்யாக்கி அது பண்ணலாம். இல்லை பாலை ஆக்கி வச்சுக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமில்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. காபி சாப்பிடணும் அப்படின்னா வெண்ணெய் காய்ச்ச மறந்து போச்சு, ஒரு சொட்டு நெய்யை விட்டுக்கலான்னு சொல்லலாம். காபி விட முடியுமா? அது சாத்தில் ஆபோஜனம் பண்ணுறதுக்கு நெய்க்கு மேலாக ஒரு சொட்டு மோர் விட்டு வந்துக்க முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் முடியாது. அதனால் அதனுடைய குணங்கள் அதனுடைய குணமாகத்தான் இருக்கும். இவ்வளவு பிரயாசப்பட்டு என்னை நீ பார்க்க வேண்டும். அதான் அந்த வெண்ணெயிலேருந்து வரக்கூடிய கறந்தவால் தெரிந்தனன், அந்த வெண்ணெயிலேருந்து வரக்கூடிய நெய் வரைக்கும் வரக்கூடிய அதுக்கு மோர் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒன்றும் கிடையாது. நமக்கு அது மாதிரி அதுக்கு மேலே பிறவி கிடையாது. இந்த வெண்ணெய் தத்துவம் அதான். வெண்ணெயை திருடிட்டான், வெண்ணெயை விட்டுட்டான், போட்டு உடச்சிட்டான், சரீரத்தை முடிஞ்சு வச்சுனா போட்டு போயிடுவான். உலக வாழ்க்கையிலே பார்த்தா அருமையாக ஓடின்னு இருக்கும். எந்த விதமான பிச்சு பிடுங்கள் இருக்காது. நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாம் இருக்குது. பொண்ணு குழந்தையில கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. வாழ்க்கை ஒரு மாதிரியாக ஓடின்னு இருக்கும். இப்படி ஓடின்னு இருக்கிறச்ச மருத்துவரையோ ஜாதகம் பார்க்குறவரையோ யாரையும் போய் பார்க்க மாட்டான். ஏன்னா வியாதி இருந்தால் தானே மருத்துவர்கிட்ட போய் அவர்கிட்ட ஒரு அட்டை வாங்கி அதை காத்துட்டு இருந்து அவர்கிட்ட பார்க்கணும். இவ்வளோ பிரயாசப்பட்டு பார்த்து என்ன நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு போக வந்தேன் நான் சொல்ல மாட்டேன். அது மாதிரி ஜாதகம் பார்க்குற இடத்துல 7ஆம் இடத்துல சனி இருக்கா, 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரான்னு வெறுமனை போய் பார்க்க மாட்டேன். தேவை உள்ளவா தான் போய் பார்ப்பேன். அது மாதிரி இந்த வெண்ணெயனுடைய சரித்திரம் இவ்வளவு பிரயாசப்பட்டால் என்னை பார்க்கலாம். இந்த உலகம் அழகான பூமி, கரண கலைவரங்களை எல்லாம் நம்ம கொடுத்துருக்கான், போக போக்கியங்களெல்லாம் கொடுத்துருக்கான், அழகாக சாப்பிட்டுன்னு இருக்கான். என்ன ஒரு கஷ்டம், அவன் பேரை சொல்ல மாட்டேங்கிறான். விடிஞ்சதுருந்தா கோவிந்தாங்கிற சொல்ல மாட்டேங்கிறான், படுக்க போகிறான் கேசவான்னு சொல்ல மாட்டேங்கிறான். பெரியாழ்வா சொல்கிறார், கண்ணா நான்முகனை படைத்தாரே காரணா கரியாய் அடியேன் நான், உண்ணா நாள் பசியாவதொன்றில்லை. நான் சாப்பிடலைன்னா பசி சாதம் இல்லைன்னு நினச்சிக்க வேண்டாம். என்னைக்கு ருக்கசிச்சாம அதனோட வேத நின் பாதம் நன்னா நாள், உன் பேரை என்றைக்கு நான் சொல்லலையோ அண்ணனக்கவை பட்டினி நாளே. அதனால் அவன் பேரையா சொல்லணும், நம்மளை நடத்தின்னு இருக்கான். அப்போ இந்த பழம் சாப்பிட்ற மாதிரி ஒரு உருவகம் நன்னா பழம் சாப்பிட்டுருக்கோம். பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். எல்லாம் நன்னதானே போயிட்டுருக்கு, இப்போ என்ன வந்தது அப்படின்னு போச்சு. திடீர்னு பார்த்தா வீட்டில் கோளாறு, அங்கே இது, அங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை. என்னடா அடிப்படை காரணம், விடுது சேவி கொடிமரத்துக்கு முன்னாடி போ ஐயான்னு போய் விழுது. அப்புறம் பார்ப்பான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையர் என்றால் பாதி எச்சிற்படுத்தி கடுத்தி கொடுப்பான்.
தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன் தெருவெங்கும் பெண்களுக்கு ஓயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளைன்னு பாரதியார் பாடினார். அதனால் இந்த உலகத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். நம்ம ஆற்றுல பாருங்க, அவருக்கு எவ்வளோ இடம் கொடுத்துருக்கோம், நம்ம சரீரத்தை எவ்வளோ இடம் கொடுத்துருக்கோம். சரீரத்தில் தாமரை மொக்கு தழலாக வந்த மாதிரி ஹிருதயம் இருக்குது. அந்த ஹிருதயத்தில் நுனியில் ஒரு நெல்மணி அளவு அது 108 பாகமன்னா எவ்வளோ வருமோ அதில் எம்பெருமான் இருக்கிறானா. நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா நீவா ரசோகவத் தன்வி பீதாபாஸ்யா தரூபமா தஸ்யாசிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா அப்படின்னு வேதம் சொல்கிறது. அந்த இடத்துல போரும் பாங்கிறான். அது மாதிரி ஆற்றுல பாருங்க, திருமலைப்பள்ளியில் எல்லா கப்போர்டு சாமான் வச்சுருப்பான். ஒரே ஒரு கப்போர்டு நம்ம கொடுத்துருப்பான். அதில் ஒரு ரேக் கொடுத்துருப்பான். அதில் இருக்கிற எம்பெருமானங்கள்லாம் ஒட்டிக்கிட்டு உட்காந்து அதையும் அந்த அவன் ஏற்றுக்கிறான். சௌலபியம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம். அப்படி கண்ணபுரார் தன்னுடைய 7வது வயசுலேயே எல்லா விதமான லீலைகளையும் முடித்து கொள்கிறான். 15வது வயசிலே குசலரை அடைத்து கொண்டு சாந்திவிரிய முனிவற்ற பாடம் கற்கிறான். 64 கலை இருக்கிறது பாடம். 64 நாளில் முடிச்சுன்னு வரான். அப்படிப்பட்ட மிக திறமையான சாமர்த்தியசாலியாக இருக்கிறான். அவனை வைத்து ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த தாலாட்டு பாடும்போது சொல்லுவான், ஏலவாறு உழல் என்மகந்தாலோ வாழையிலிருந்து தண்ணீரத்தாலோ இதெல்லாம் பாலாட்டு பாடுறேன். இதெல்லாம் யார் கேட்கணுன்னா தேவியை கேட்கணும். அவள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நான் பாடின்னு இருக்கேன் அப்படின்னு இவருடைய வியூ குலசேகர ஆழ்வாருடைய வியூ ஒரு மாதிரி இருக்கும். தெய்வங்கள் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் போகிறவர்கள் யார் அப்படின்னு லிஸ்ட் எடுத்தார். இப்போ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ஆயிடுத்து. அந்த நேரத்தில் இருந்தும் அவனை அனுபவிக்க முடியாதவர்கள் தசரதன், தேவகி வசுதேவர். அவரை அனுபவிக்க முடியலையே. அம்மா என்று உகழ்ந்தழைக்கும் ஆர்வச் சொல் கேளாதே, அணிசேர் மார்வம் என் மார்வத்திடையெழுந்த தழுவாதே, மோவாது உச்சி எம்மான என் மகரை இழந்திட்ட இழுதகையே இருக்கின்றேனே அப்படின்னு தசரதை பாடுவார். அப்புறம் தேவகியினுடைய புலம்பலும் அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரே புலப்பமாக இருக்கும். அதெல்லாம் அவன் கேட்டுட்டு காணுமாறின்னு உண்டலில் அருளேன்னு தேவகியை பார்த்து கேட்குறச்ச அத்தனை சேஷ்டிதங்களையும் பண்ணி காமிச்சானான். அவளுடைய பித்திருவாக்கிய பரிமாறணும் 2வது தடவை அவ்வளவும் பண்ணி சந்தோஷப்பட்டானான். அது மாதிரி உடனே இந்த ஜராசந்தன் ஒருத்தன், இவருடைய மாமனார் கம்சன். அந்த கம்சன் அஸ்தி பிராப்திங்கிற 2 பொண்ணை கம்சனுக்கு கொடுத்துருந்தான் ஜராசந்தன். அந்த ஜராசந்தன் கம்சனை கொண்டுட்டான்னு கேள்விப்பட்ட உடனே இவன் மேலே கரு கொண்டு இருந்தான். மகத தேசம்தான் ஜராசந்தன் ஊர். சந்தன் 2 பிளவாக பிளந்ததுனால இந்த குழந்தை அனத்துக்குன்னு குப்பை தொட்டியில் வீசிட்டா. ஒரு அரைக்கு பார்த்து 2ஐயும் சேர்த்தா ஒன்றா எடுத்து இனி வேறு யாராலும் வெல்ல முடியாதுன்னு அவள் வளர்த்துன்னு வந்தாதான் ஜராசந்தன். அப்பப்போ போர் தொடுத்து இம்சை கொடுத்தான். சரி 5 லட்சம் குடிக்கும் மேய்ச்சலுக்கு நிலமும் குடிக்க தண்ணீர் வேணுமுங்கிறக்கா துவாரையில் போய் அந்த கடற்கரை நின்று அவன்கிட்ட இடம் கையகப்படுத்தி மிகப்பெரும் பிரம்மாண்டமான அரண்மனையை நிர்வாகம் பண்ணி தன்னுடைய குடிமக்களெல்லாம் 5 குண்டை ஏற்றி வைத்தான். அது அவனுடைய பெரிய 3வது இடம். இப்படி ஒவ்வொரு பார்ட்டாக கிருஷ்ணனுடைய பகுதி மிகச்சிறப்பான பகுதி. அவ்வளோ உயரமானவராக இருந்தாலும் அவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் சௌலபியம், எளிமை. 25 தத்துவம் ஸ்ரீ வைஷ்ணவம் சொல்கிறது, 36 தத்துவம் சிவதத்துவம் சொல்கிறது. திருவள்ளுவர் 8 குணம் சொல்கிறார். கோளில் பொறியில் குணமெனவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை அப்படிங்கிறாரு. எல்லாம் நீக்கிட்டு தேர்த்தி பார்த்தா 2 குணம் இருந்தால் போகிறோம் அவன் கடவுள் அப்படின்னாரு. தெய்வத்துக்கு 2 குணம் இருந்தால் போகிறோம். பரத்துவம், பெரிய பங்களா சார், 4 பக்கம் கார் இருக்கிறது, எந்த இடத்துக்கு போனாலும் போகலாம். மரங்கம், தோப்பு, வீட்டு, வாடு, வாகன வசதி, பண்ணை, விவசாயம் எல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது கேட்டுகிட்டே வரோம். சரி சார், அவருக்கு அவ்வளோ இருந்து நமக்கு என்ன பிரயோஜனம்னா, இல்லை அவர் நம்ம எங்கே பார்த்தாலும் எது பார்த்தாலும் உடனே காரில் ஏற்றின்னு போயிடுவார். ஆற்றுக்கு அடிச்சுன்னு போய் உபச்சாரங்கள்லாம் பண்ணுவார். ரொம்ப சௌலபியம், நன்னா பழுவார். அப்படிங்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறோம். இது பரத்துவம், அவருடைய மேன்மையை குறிக்கிறது.
அடுத்து சொல்கிறது சௌலபியம். முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பரிதருவான். எவ்வளவு உறுதியாக சொல்கிற ஆண்டாள் நாச்சியார். 29ஆம் பாட்டில் உனக்கே நாம் ஆட்சிவோங்கிறான். இந்த ஏகாரத்தில் தன்னுடைய மகா விஸ்வாசத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டாள் கண்ணபிரான் மேலே. அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கே பரிதருவான். பரிதருவான்ங்கிறது ஊராருக்காக. நம்ம வேணுங்கிறதெல்லாம் கொடுப்பான். முடனை வீது முழங்கு விழுவார கூடி இருந்து குளிர்பான். ஆடு மேய்க்கிற பையங்களோட சேர்ந்துட்டு ஒவ்வொருத்தரும் தயிர் சாதம் கொண்டு வருவா, ஒருத்தர் ஊறுகாய் கொண்டு வருவா. ஒரு கையில் சாதம் வச்சுக்குவோம். ஒவ்வொரு விரல் எடுக்கிறையும் ஒவ்வொரு விதமான ஊறுகாய். ஒரு பச்சை ஊறுகாய், ஒரு சிவப்பு ஊறுகாய், எல்லாரோட சேர்ந்து குளிர்ந்து சாப்பிடுவான். அப்படிப்பட்ட சௌலபியம் உடையவனாக இருந்தான். அந்த துவாரையில் கொண்டே எல்லோரும் சேர்த்தார்கள். அதே மாதிரி பாண்டவர்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே தூது நடந்தான். கழுத்தில் ஓலை கட்டி தர்மராஜன், நீ கொண்டு இந்த செய்தியை அஸ்தினாபுரத்தில் துரியோதன்ட்டு சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னால் சொல்லிட்டு வரேன்ட்டு போனான். அவ்வளவு எளிமை, யாருக்கு எந்த தட்டும் கிடையாது. ஒரு பெரிய அவையில் திரௌபதிக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டத்தை சங்க சக்கர கதாதாரா துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமாம் சரணாகதம் கோவிந்தா கோவிந்தா என்று அலர்த்தி குளிர்ந்து நாவில் ஊறாத அமிழ்து உடல் உலகித்து உள்ளமெல்லாம் உருகினாளே. அந்த கோவிந்த நாமம் புடவை இரு கையிலையும் பிடிச்சிட்டு இருக்கா. ஒரு பெரிய சபை, ஒரு பெரிய ராணி, மிகப்பெரிய யாகம் பண்ணின திரௌபதி. அப்படிப்பட்டவளுக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்துடுத்து. அவள் இருக்கிறவாள்லாம் பார்த்துட்டுருக்கா, கணவன்மார்கள்லாம் பார்த்துட்டுருக்கா. பீஷ்மாச்சாரியார் பெரியவாள்லாம் அமைதியாக ஒன்றும் சொல்ல முடியாமல் இருக்கா. கூறாமல் ஒன்றும் சொல்லும், எந்த வார்த்தையும் சொல்ல முடியல யாரும். அப்போ 2 கையையும் விட்டு ஆகாசத்தில் வச்சு கூப்பிட்றா, துவாரகாதீசா எங்கே இருக்கே நீங்கிறா. சங்கு சக்கர கதாதாரா துவாரகா சரணா கோவிந்த ரட்சமாம் சரணாகதன் கூப்பிடுறச்சு. கை வலிக்க 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 புடவை வந்து தான் எல்லோரும் சுருண்டு விழுந்தார்களாம். தான் வராவிட்டாலும் தன்னுடைய நாமம் காப்பாற்றும் என்று சொல்லி புடவையை அமைச்சான். ஓட்டக்கைக்கு துவாரகைக்கு 1000 தூரம் பழமொழி சொல்லுவாள். ஒட்டக்கைக்கு அஸ்தினத்துக்கு 1000 தூரம். ஆனால் அங்கே நடக்குதம்மா புடவை வியாபாரம். ஒட்டக்கை அப்படின்னா அஸ்தினாபுரம், துவாரகை ஒட்டக்கை, அப்படின்னா வாசல். அந்த ஒட்டக்கை துவாரகை, அஸ்தினாபுரம், அதுக்கு 1000 மைல் தூரம். இவன் ஆளே வரலை. ஒட்டக்கைக்கும் அஸ்தினத்துக்கும் 1000 தூரம். ஆனால் அங்கே நடக்குதம்மா புடவை வியாபாரம். அந்த திரௌபதியினுடைய மயிர் விடிப்பதற்காக மிகப்பெரிய யுத்தம் செய்தான். இந்திரலோகத்தில் இருந்த அந்த கற்பக விருட்சத்தை தான் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியதற்கு இந்திரன் மனைவி அதை தடுக்கிறாள். தன்னுடைய கருடப்பட்சியை விட்டு அதை கொண்டு வருகிறார். வண்ணாத புல்லால் வலிய பெண்ணாதன் தேவிக்கு என்று இன்பப்பூ வீயாதாள் தன் நாதன் காணவே தன்பு மரத்தினை கொண்டு வந்து துவாரகையில் நட்டு கொடுத்தார். அவளை ஆற்றுல இருக்கிறவாளுக்கு சந்தோஷப்படுத்தினார், ஊரில் இருக்கிறவாளுக்கு சந்தோஷப்படுத்தினார், எல்லோரும் சொந்தமாக வச்சுட்டார். அப்படிப்பட்டவர் தூது நடந்தபோது குசேலருடைய ஒரு நட்பால் தன்னை பார்க்க போகிறார். அந்த நட்பை விட்டுறாமல் இருக்கார். அந்த குசேலம்னா துணி சேலை, குசேலம்னா பரிகாசமான கிழிந்த துணி. அதில் கொஞ்சோண்டு அவள் ஆத்துக்காரி கொடுத்து விட்ருக்கா சுசீலை. இதை போய் பார்க்கணுமா. உஜ்ஜயிலேருந்து நடந்து வர அந்த வாயிற்காப்போட்ட சொல்கிறார். நல்ல எது விதமான டிப்ஸு வாங்குகிற அவன் போய் எம்பெருமாட்டில் சொல்கிறான். மாமரை தலைவா போற்றி, மதிக்குல விளக்கே போற்றி, காமரேந்திரன் முன்னானோர் காண்பதற்கரியாய் போற்றி, தாமரை கண்ணா போற்றி, தரியரர் ஏரே போற்றி, தோமரு செல்வம் வாய்ந்த துவாரை கிரைவா போற்றி போற்றி அப்படின்னு சொன்னோடனே என்ன விஷயம்னு பார்க்குறாரு. ருக்மிணியும் அவளும் தாயம் ஆடின்னு இருக்கா. உண்மை பார்க்க ஒருவர் வந்திருக்கிறார். மிகவும் கிழிந்த ஆடையோடும் வறுமையான உடல் ஒட்டிய நிலையில் வந்திருக்கிறார். உங்களை பார்க்கணும்னு சொல்கிறார். பேர் குஜேலன்னு சொல்கிறார் அப்படின்னார். அவர் உடனே சொல்கிறார், போய் அழைத்திடுபின் என்னே, இவ்வளோ நாள் அழைச்சிட்டு வந்திருக்க வேண்டாமான்னு சொல்லி 3 தடவை சொல்லிட்டு அவனை தாண்டிட்டு இவர் வாசலுக்கு போயிட்டார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு பாதத்தையெல்லாம் அலம்பி விட்டு காலை பிடிச்சி விட்டு அது எளிமையை காண்பிக்கிறது. அந்த ஒரு பிடிச்சபடி அவளை தானே
வலியை எடுத்துக்கொண்டு பந்தனை அகன்ற மேலோய் பற்பல நாட்கள் பின்பு வந்தனை எனக்கு என் கொண்டு வந்தனை அதனை இன்னே தந்தனை ஆயின் அன்று தரிசுவை பக்கணத்தன் சிந்தனை என்றதென்றான் தெரிவரும் வஞ்ச கள்வன் அப்படின்னார் சேலோ வாக்கியாராம். இவன் ஒரு பிடிச்சபடி அவள் வாயில் போட்டபதே அவளுடைய உச்சரியிலே வீடு எல்லாம் சர்வசாந்தி எடுத்து. ரெண்டாவது பிடி பிடித்த போது ருக்மிணி பிராட்டி போகிறோம், ரெண்டாவது பிடி சாப்பிட்டேன்னா நானும் நீங்களும் ஆசைக்கட்டில் மாட்டு திருவிழலாம் நிற்கணும் போகிறோம்னாலாம். அப்படி சௌலபியமாக இருந்தோம். தூது நடந்தபோது ஒவ்வொருத்தரும் துரியோதனன் யார் வந்தாலும் அவன் எழுந்திருக்கப்படாது, எந்திருந்தவா ஊரை தீய வச்சுடுவேன்னு சொன்னான். ஆனால் முதல்ல எழுந்திருந்தவன் துரியோதனன் தான். கண்ணாவா எங்கே வந்து எப்படி வந்து இதுக்கு வந்து கர்ணன், சகுனி, துச்சாதனன், பீஷ்மர் எல்லாம் இருந்தாச்சு. வரவேற்று எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அப்படி நகர் வீதி வந்துட்டுருக்கார். அப்படியே வந்துட்டு கிடைச்சா இது யார் மாளிகைன்னா திருதராஷ்டிர மாளிகை, இது யார் மாளிகைன்னா இது பீஷ்மாச்சாரியார் மாளிகை. அப்படியே பார்த்துட்டே வரேன். இந்த வித்துரன்கிட்ட வந்தவனே இது யார் மாளிகை இருக்கிறான், இது தேவன் குடியிருக்கக்கூடிய மாளிகை அப்படின்னா. அதோட எனக்கு இங்கே ஒரு இடம் இருக்கா தெரியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு பழிச்சுன்னு விதுரனுடைய மாளிகைக்குள்ளே நுழைஞ்சிட்டார். அவ்வளோ பேரும் அப்படியே வாய முடின்னு இருக்கா, என்ன பண்ணுறதுன்னு. அந்த விதுரன் வந்து பழத்தை உரித்து தோலை கீழே பழத்தை கீழே போட்டு தோலை உரித்து கொடுத்தாராம். அப்போ சொன்னானா, நீ இங்கே வந்திருக்க, முன்னமே நீ எங்கெங்கேயோ இருக்கேன்னு சொல்கிற, உன்னை தேடி தவம் இருக்கா, முன்னமே துயின்றருடைய முது பயோததியோ திருப்பார் கடலில் இருக்கான்னு சொல்கிறா, பன்னகாதிப பாயலோ பச்சை ஆளிலையோ அந்த திருவரங்க ஆதிசேஷனுடைய சைரத்தில் இருக்காங்கிறா, பச்சை ஆளிலையில் கால சேபம் பண்ணுறேங்கிறா, ஆலமா மரத்தின் உரைய மேல் ஒரு பாலகனாக யாழமேடுன்றாங்க. இப்படிலாம் இருக்குது. பன்னகாதிப பாயலோ பச்சை ஆளிலோ சொன்ன நால்வகை சுருதியோ வேதங்களெல்லாம் உன் பாதத்தில் இருக்குன்னு சொல்கிறாளே, நீ கருதி இதற்கு என்ன மாதவம் செய்தது இச்சிறுகுடில் என்றான் அப்படின்னு விதுரன்ட்ட அவர் போஜனம் பண்ணுறார். இதில் 3 போஜனம், சம்யக் போஜனம், சகுண போஜனம், சகபோஜனம். சகபோஜனம் பாரத்வாஜ ஆசிரமத்தில், சகுண போஜனம் சபரிக்கிட்டேருந்து பழத்தை வாங்கி சாப்பிட்டது, சம்யக் போஜனம் விதுராழ்வான் திருமாளிகளே உண்டு. அதெல்லாம் முடிச்சுன்னு இங்கே வரார். பாண்டவ யுத்தத்தை முன்னால் நின்று நடத்துகிறார். நீ எனக்கு எப்படிலாம் உனக்கு நான் உதவ வேண்டும் என்று கேட்கும்போது அர்ஜுனன் கேட்குறான், நீ வந்து உன்னுடைய சேனையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நீ ஒருத்தன் மட்டும் வா போகிறோம், ஆயுதங்கள்லாம் எடுத்துகிட்டு வராது, இருக்கிறவன் போட்டு என்னை பிடிக்க எடுத்துருவாங்கிறான். சரி பரவாயில்ல, ஒரு சாட்டை குச்சியோட ஒரு தார் குச்சியோடு இருந்தான். ஒப்பிலே மாமேகம் சரளம் பிரஜான்னு சொல்கிறச்சே ஒரு பெரிய விஸ்வரூபெல்லாம் எடுத்து காமிக்கிறேன். இதுதான் என் நிலைமை, தேர் எங்கே இருக்குது வா போகலாம், அவ்வளோதான். ஆச்சார பிரபுவோ தர்மஹா தர்மய தர்மஸ்ய பிரபலச்சுதா. எந்த வேஷம் எடுத்துடலாமோ அதுக்கு சரியாக இருக்கணும். இல்லைனா அங்கே வந்து ராஜா எனக்கு இத்தனை பேருக்கு மந்திரி காத்து கிடக்கா எனக்கு அங்கே அப்படிலாம் சொல்லலை. எதை கேட்டுக்கொண்டான பக்தர்களுக்காக எது வேணாலும் பண்ணுவான். அப்படிப்பட்ட தேர்லேருந்து இறங்குறச்ச கையிலாக கொடுத்து ஏற்றி விடுவான், திருப்பி இறக்கி விடுவான். அப்படிப்பட்ட யுத்தத்திலே 18ஆம் நாள் யுத்தத்திலே முதலிலே அர்ஜுனனை கீழே இறக்கி விட்டு தான் இறங்குறான். அந்த தேர் தீப்பற்றி எரிகிறது கடுமையான கடைகளினாலே. அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மகாபாரதத்தில். கிருஷ்ணனுடைய பகுதி சில இடங்களில் வந்தாலும் நமக்கு 4 விஷயம் மறக்க முடியாத விஷயத்தை கொடுத்தான். ஒன்று விதுர நீதி, விதுரன் வந்து சஞ்சய் என்று சொல்லக்கூடிய நீதி. 2வது யட்சப்பிரசனம், ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். இந்த யட்சம் கேட்டால் தருமபுத்தட்ட உனக்கு எது ஆச்சரியமாக இருக்குதுன்னு கேட்டான். எனக்கு என்ன ஆச்சரியம், எல்லாம் அந்த பூமி தான், எதை எடுத்தாலும் பூமி வாங்கிக்கிறது. நெருநல் உளனொருவன் என்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகு நேர்த்திக்கு இருந்தவன் இன்றைக்கு இல்லை. அதுதான் அந்த பூமிக்கு பெருமை. அது பெருமையாக நினச்சி எதை எடுத்தாலும் உள்ளே வாங்கிக்கிறது, அதுதான் பூமாதேவிக்கு பெருமைன்னா. சந்தோஷப்பட்டு தீர்த்தம் எடுத்துன்னு போவோன்னு சொன்னான். அந்த யட்சப்பிரசனம் 124 கேள்வி, அது தனியாகவே ஒரு பாட்டு போடணும். 4வதாக பகவான் அவருடைய கீதை, சர்வோபனிஷத்தோ காவகா தோக்தா கோபால நந்தனஹா பார்த்தோ வத்ச சுதீர் துக்தம் கீதாமிர்தம் மகது. ஒரு பசுமாடு, அது பாலை கொண்டிருக்கிற தர்மம். சர்வ உபனிஷத்துகளும் தர்மமாக இருக்கிறது. காவகா பசுமாடாக இருக்கிறது. தோக்தா கோபாலநந்தனஹா பால் கறப்பவனாக கிருஷ்ணன் இருக்கிறான்.
எல்லாம் சரியாக இருக்குது. இந்த பாலை கறப்பாக இருக்க ஒரு கண்ணுக்குட்டி சாதனம் வேணுமே. இந்த சாதனமாக அர்ஜுனன் இருக்கிறான். அர்ஜுனனை காரணமாக வைத்து கீதை கிடைக்கிறது. கன்றுக்குட்டியை சாதனமாக வைத்து பால் கிடைக்கிறது. உலகம் கீதையால் மகிழ்வுற்றது அப்படின்னு சொல்லுவா பகவத்கீதை. கீதை, காவேரி, காயத்ரி, கோமாதா, இந்த 5 பொருளும் பசுமாடு அதுலேருந்து கொடுக்கறது. பால் கொடுக்கறது, தயிர் கொடுக்கறது, நெய் கொடுக்கறது, கோ மூத்திரம், கோ ஜலம், சாணம், இது 5 சுத்தமான பொருள் பின்பக்கத்துலேருந்து வர்றது. அதனால தான் பின்னால் பூஜை. பசுமாட்டுக்கு மட்டும் முன்னால் பூஜை கிடையாது. அஸ்வத்துக்கு முன்னால் பூஜை, கஜத்துக்கு முன்னால் பூஜை, பசுமாட்டுக்கு பின்னால் பூஜை, விஸ்வரூப தரிசனம். அதனால தான் கோ பூஜையை பகவத்கீதையை ஒரு சுலோகமாக சொல்லு. அந்த கோவிந்தனை ஒரு தடவையாவது நினச்சிக்கோ. இந்த கோவிந்த பட்டம் சாதாரணமாக கிடைச்சதில்லை. இப்படிலாம் நினச்சிட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். பஞ்சபாண்டவ யுத்தங்கள் கடைசியாக கிடைச்சதான் நமக்கு பொக்கிஷம் போல். அவள் எல்லோரும் சேர்ந்து பீஷ்மாச்சாரியாரை பார்க்க போகிறார். அந்த சயன படுக்கையில் ஒரு கிரகணம் வேறு இடையில வருது. அதையும் தவிர்த்துக்கிறா. அதுக்கு உண்டான முறைகள்லாம் செஞ்சுக்கிறா. பீஷ்மாச்சாரியாரை பார்க்க திரௌபதி, பாண்டவர்கள், கிருஷ்ணர் எல்லோரும் போகிறா. நகரம் இப்படி ஆடித்தே, நாடு இப்படி ஆடித்தேங்கிறா. அது ஆறுதான் செய்யும். ராஜரீக பரிபாலனம் எல்லாம் சொல்கிறா. கடைசியாக அவர் கேட்குறார், ஒரு 6 கேள்வி கேட்குறார் யுதிஷ்டர். கோதர்மஹா சர்வதர்மானாம் பவத பரமமதா கிம் ஜபன் முச்சதே ஜந்து ஜன்மசம்சார வந்தானா ஜந்துக்களும் ஜன்மங்கள் சாபல்கள் அடையக்கூடும். எந்த ஜபத்தை சொல்லணும், யாரை சேவிக்கணும். அவர் அந்த கஷ்டத்துலேயும் புன்னகையோடு இந்த பக்கத்தில் நின்றுருக்கானே அவன் யாருன்னு நினச்சேன். இவன் எங்கேன்னு வந்திருக்கான்னு நினச்சேன். உங்கள் வீட்டில் ஆடு மாடு கட்டுறதுக்கு வந்தான்னு நினச்சியா? உங்களுக்கு படகோட்டியாக வந்தான்னு நினச்சியா? உங்களுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்கு புல்லாங்குழல் ஊதிண்டு வரான்னு நினச்சியா? நீங்கள் கட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் தன்னை இடம் கொடுத்தானே, அந்த சௌலபத்தியை நினச்சிட்டு சாதாரணமாக நினச்சியா? அவன் தான்லா ஜெகத்பிரபம், தேவதேவம், அனந்தம், புருஷோத்தமம்னு 1000 நாமாவளிகளை சொல்கிறார். அந்த விஸ்வம் விஷ்ணுர் விஸ்வம்னு ஆரம்பிக்கிறச்சே அந்த இடத்த ஒரு விஸ்வரூபத்தை காண்பித்து தான் திரும்ப சாதாரணமாக அதை கேட்குற மாதிரி நினச்சிட்டான். அது மாதிரி சகசிரநாமம் கிடைச்சது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக கண்ணன் பிறந்தான், எங்கள் கண்ணன் பிறந்தான், கண்ணன் பிறந்தான். அதனால் எல்லா விதமான வளங்களும் கண்ணன் பிறந்தனால கிடைத்தது. இன்னும் இந்த பூமியிலே நதிகள் கரைக்குள்ளே ஓட வேண்டும், கடலுக்குள்ளே அடங்க வேண்டும், காற்று மென்மையாக வீச வேண்டும், ஹிதமான சூழ்நிலை உட வேண்டும், ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இப்படி வேண்டும் 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 என்னெல்லாம் பிரார்த்தனை பண்ணி செங்கன் திருமுகத்து செல்வத் திருமால் ஆண்டாள் சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட கண்ணபிரான். இந்த கண்ணனுக்கு பாருங்கள், பிரம்மாவுக்கு 4 முகம் 8 கண், அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு 6 முகம் 12 கண், சிவபெருமானுக்கு 3 கண் 9 கண், இந்திரனுக்கு உடம்பெல்லாம் கண். இவாளெல்லாம் விட்டுவிட்டு இவரை கண்ணன் சொல்கிறான்னா, திங்களும் மாதி தீர்ம எழுந்தாற்போர் அங்கன 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல் எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவன். அந்த கண்ணை பார்க்கத்தான் நாங்கள் வந்தோம். அந்த கண்ணை நடந்து எங்களோட வந்து 2 அடி நடந்து, பிள்ளைகளா இந்த விடிய காலத்தில் வந்து தேடி வந்தேன், உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கேட்குறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு தன்னுடைய பரம சௌலபியத்தை வெளிப்படுத்துகிறான். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புற வேண்டும். ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி உலகமெல்லாம் கொண்டாடப்படுகிறது. ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே ராமா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷத்து வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க சீர்ஷ வர்த்ததாம் சொல்லி பக்தாவே முகுந்த மாலையிலே எம்பெருமான் இவருக்கு அருமையான ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். சத்ரு சேதைக்க மந்திரம், சகலோபனிஷத் வாக்கிய சம்பூஜ்ய மந்திரம், சம்சார உத்தார மந்திரம், சமுபஜித சமசங்க நிர்யாண மந்திரம், சர்வைஸ்வரியக மந்திரம், வியாசபஜங்க சந்தஷ்ட சந்திராண மந்திரம், ஜிஹ்வே ஸ்ரீகிருஷ்ண மந்திரம், ஜபதவசதம் ஜன்மதா சான மந்திரம். ஜிஹ்வே நாக்கே அவன் பேரை சொல்லு, அவன் சரணாகதி அடி. எம்பரான் எந்தை என்னுடைய சுற்றம், எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அறக்கரை வெறுக்கொலை நெருக்கி அவரை செகுத்த எம் அண்ணல் வம்புலாஞ்சோலை
மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாள் உய்ய நான் கண்டு கொண்டேன். நாராயணா என்னும் நாமம், கிருஷ்ணா என்னும் நாமம் சரணாகதி பண்ணுங்க. எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்தனை பார்த்தோ தருர்தர தத்திரசிர் விஜயோபூதிர் திருவாரீதிர் மதிர் மம சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க பிரார்த்திக்கிறேன்.